அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஃபார்முலா 4 கார் ரேஸ் பந்தயமானது இன்னும் துவங்கவில்லை என்ற தகவலானது வெளியாகியிருக்கிறது. 2:30 மணிக்கே துவங்க இருந்த ஃபார்முலா கார் ரேஸ் பந்தயம் இன்னும் துவங்கவில்லை என்றும் 5 மணிக்கு புதிய அட்டவணை வெளியாகும் என்றும் போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், முழு விவரம். வணக்கம். ஃபார்முலா 4 கார் ரேஸ் 2:30 மணிக்கே தொடங்க இருந்தது. ஆனால் அது தற்போது வரை தொடங்கவில்லை. நீதிமன்ற வழக்கு காரணமாக இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருபுறம் நீதிமன்ற விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில், மறுபுறம் அந்த கார் ரேஸ் நடத்தக்கூடிய அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. 5 மணிக்கு பிறகு புதிய அட்டவணை வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய அட்டவணையில் தான் மீண்டும் அந்த பயிற்சி ரேஸ் போன்றவை இருக்குமா, சாகசங்கள் இருக்குமா என்பதெல்லாம் நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த அந்த அட்டவணையின்படி பார்க்கும்போது மாலை 6:30 மணியிலிருந்து 9 மணி வரை அந்த கார் ரேஸ் பல்வேறு சுற்றுகளாக நடைபெறும். இன்று நடைபெறுவது தகுதி சுற்று, நாளை இறுதி சுற்று நடைபெறும். எனவே இப்படி வகுக்கப்பட்டிருந்த நிலையில் FIA சான்றிதழ் பெறுவதில், அந்த பாதுகாப்பு சான்றிதழ் பெறுவதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. நீதிபதியினுடைய இல்லத்தில் வைத்து இந்த விசாரணையானது ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மழையின் காரணமாக அந்த சான்றிதழ் பெறுவதில் தாமதம் ஏற்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது.